பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் ஒளியில் நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான வழிகளில் நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இங்கேயோ வேதவசனம் சொல்கிறது ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஏனென்றால் இங்கே அழகாய் தெளிவாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருப்போமே என்றால் அவருடைய வழிகளிலே நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே நடப்பவர்களாய் காணப்படுவார்கள். தங்களுடைய சுய வழிகளிலே நடப்பவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் தோல்விகளில் முடிவடைகிறதாய் காணப்படும். வெற்றியை காண முடியாத சூழ்நிலைகள் காணப்படும். ஆனால் இந்த நாளிலே ஒளியில் நடப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால் தேவன் நம்மோடு கூட வருகிறவராய் காணப்படுவார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். நமக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுவார். இந்த நாளிலே எப்படிப்பட்டவர்களாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது 3 யோவான் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 3 யோவான் 3ஆம் வசனத்திலே, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக எப்படிப்பட்டவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் சத்தியம் இல்லாதபடிக்கு உண்மை இல்லாதபடிக்கு இருக்கிறது. அவைகளின் மத்தியிலும் கூட உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சத்தியத்திலே நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்பவர்களாய் இருப்போமே என்றால் முதலாவதாக சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாய் இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த நாளிலே உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக சத்தியத்தில் நடந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எப்படிப்பட்டவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது,
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய வழிகளில் நடப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நாமும் அன்பிலே நடந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே அன்பு இல்லாதபடி நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு அன்பை மற்றவர்களுக்கு அதிகமாய் செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே வாரி வழங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவைகளிலே நடந்து கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த நாளிலே இரண்டாவதாக எதிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக அவருக்குள் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அவருக்குள் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாதைகள் வழி மாறி மனிதர்களை நோக்கி கடந்து செல்லாதபடிக்கு மனிதர்களை அடையாளமாய் வைத்து கொண்டு அவர்களை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை நோக்கி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்கிறது, அவருக்குள் நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே இப்படியாய் நாம் இருப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடவுங்கள். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், மூன்றாவதாக அவருக்குள் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே பலவிதமான தீய வழிகளில் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி செல்லும் போது ஏதோ ஒரு பாதையிலே இருட்டான ஒரு பகுதியிலே கடந்து செல்கிறது போல, வனாந்தரமான ஒரு இடத்திலே கடந்து செல்கிறது போல, ஒன்றுமே தெரியாத இடங்களுக்கு கடந்து செல்கிறது போல நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனை முன்வைத்து ஒளியில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சத்தியத்திலே நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவருக்குள் நடந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக ஒளியில் நடப்பவர்களை போல இருக்க வேண்டும். இவைகளை செய்யும் போது தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிறவராய் காணப்படுவார். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுவார். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஒளியில் நடவுங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்திலே அன்பிலே உமக்குள்ளாக நடக்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒளியில் நடந்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து ஒளியில் நடப்பவர்களாய் நீங்கள் இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென். God bless you.